முதல்ல வந்து இப்போ இந்த மணிச்சம்பாலாம் வாங்கினேன். அப்போ வந்து யாருமே வந்து வாங்குறதுக்கு தயக்கம் காட்டினாங்க. அந்த அரிசி என்னக்கா பெருசு பெருசாக இருக்குது, சாப்பிட முடியல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சில மெத்தடு நுட்பம் அதை எப்படி பண்ணணும் எல்லாமே கொஞ்சம் சொல்லி கொடுத்து இப்போ மணிச்சம்பா வந்து நிறைய பேர் திருப்பி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி எல்லா அரிசிக்குமே இலுப்பை பூசமா முதல்ல வாங்குறப்ப எனக்கு ஒரு மூட்டை வந்து விற்பனையாகிறதுக்கே கிட்டத்தட்ட 3 மாசம் ஆனுச்சு. ஆனா இப்ப வந்து எனக்கு வந்து இலுப்பை பூசம்பா டக்கு டக்கு டக்குன்னு காலியாவுது. ஏன்னா வந்து அந்த மாற்றம், அந்த சேஞ்சஸ் அதோட ரெசிபி அது வந்து நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த அரிசியோட அந்த டேஸ்ட்டுக்கு பிடிச்சு, இல்ல அதோட தரம், இத சாப்பிடுறனால உடம்புல நம்மளுக்கு வித்தியாசம் அதெல்லாம் மக்கள் உணர ஆரம்பிப்பாங்க. இப்ப கருப்பு கவுனி அப்படிதான். ஒரு மூட்டை வாங்குனா எவ்வளோ நாளாச்சு விற்பனை பண்றதுக்கு. இப்ப எவ்வளோ விலை இருந்தாலும் டக்கு டக்குன்னு வாங்குறாங்க. ஸோ அதோட டேஸ்ட் பிடிச்சு போச்சு கருப்பு கவுனியோட டேஸ்ட்டு. ஈவன் பூங்காறு எல்லாமே அப்படிதான். மிளகு சம்பா இதெல்லாம் ஓடுமானே இருந்துச்சு. இப்ப கடைசியில பார்த்தா அது அவ்வளோ மணமா அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுவும் ஓடிருச்சு. அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி சம்பா, அதுவும் அது மாரி எல்லா அரிசியும் நான் ஒவ்வொரு அரிசியும் முதல்ல வாங்குறப்ப ரொம்ப தயக்கம் காட்டுவேன். இது எப்படி நம்ம விற்பனை பண்ண போறோம்? என்ன பண்ண போறோன்ட்டு. அதுக்கப்புறம் வித்தியாசமான ரெசிபி, கொழுக்கட்டை அது மாரி அந்த ஜனங்களுக்கு வந்து அத புரிய வச்சு அந்த அரிசியோட அ நன்மைகள், அதுக்கப்புறம் அதில இருக்கிற சத்துக்கள், அதுக்கப்புறம் அதை எப்படி சமைக்கணும்னு தொடர்ந்து வந்து நான் விழிப்புணர்வு பதிவு போட்டுக்கிட்டே இருக்கேன். அதனாலேயே மக்கள் வந்து இப்ப என்கிட்ட எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது மாரி நீங்களும் இதுக்கு வந்து நீங்க வெறும் நெல்ல மட்டும் இது பண்ணிட்டு, ஆம் அதோட ரெசிபி அத எப்படி பண்ணணுங்கிற விளக்கமும் நீங்க குடுத்தா மட்டும் தான் ஒரு அரிசி வந்து விற்பனை ஆகும். சும்மாவே வந்து நம்ம சத்து மட்டும் சொன்னா மட்டும் ஓடிராது. எப்படி பண்ணணுங்கிறது நெறைய பேருக்கு இன்னமும் தெரியல. ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து பொறுமையா சொன்னா மட்டும் தான் மக்கள் வாங்குவாங்க. ரெசிபி குடுத்தா மட்டும் தான் வாங்குவாங்க. ஸோ இது எல்லா ஃபார்மர்ஸும் வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் வந்து அந்த அரிசி வந்து விற்பனையாகும். இப்ப மணிச்சம்பாலாம் நான் நெறைய வித்தியாசமான ரெசிபி எல்லாம் குடுக்கறனால, இப்ப மணிச்சம்பாவும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அது மாரி எல்லா அரிசிகளிலேயும் இப்ப கள்ளிமடையான்லாம் அ நிஜமாவே கள்ளிமடையான் அவ்ளோ ஒரு அற்புதமான அரிசி. அத நான் அந்த வாங்குன ஃபார்மர் அவர் அழுகாத குறையா இனி இத நான் விளைவிக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா நான் நெறைய ஃபார்மர்ஸ் கிட்ட போய் சொல்லி, இப்ப அதுவும் கள்ளிமடையான் இப்ப நெறைய பேர் விளைவிக்கிறாங்க. அரிசியோட தரம் எல்லாமே நல்லா இருந்தா கண்டிப்பா அத தேடி வருவாங்க. அந்த கள்ளிமடியானுக்கு அப்புறம் வாங்குன எவ்வளோ பேர் வந்து என்ட்ட எவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. அக்கா கள்ளிமடியான் அரிசி வாங்கி குடுங்க, வாங்கி குடுங்க. அந்த வாடன் சம்பா வாங்கி குடுங்கன்னு இப்போ வரையும் நெறைய பேர் என்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாரி ஆனைக்கொம்பன். ஆனைக்கொம்பனோட டேஸ்ட் அவ்ளோ நல்லா இருக்கு. நானும் நெறைய ஃபார்மர்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஒரு வாட்டி முதல்ல யோசனை பண்றாங்க. அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட் பிடிச்சு மக்கள் வந்து ஆர்வமா வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆர்வமா வாங்குறப்ப நம்ம அரிசி இல்லன்னு சொல்றப்போ அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால இந்த மாற்றம் கண்டிப்பா வரும். எல்லாரும் பொறுமையா இருங்க. அரிசியோட ரெசிபி குடுங்க. ரெசிபி குடுத்தா மட்டும் தான் ஓடும்.